the dark reaction today. இருள் கிரியை அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். It is otherwise called Calvin cycle because the scientist Calvin and Benson, they only discovered the existence of dark reaction in the plant. So ஒளி கிரியையை தொடர்ந்து இருள் கிரியை அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சவங்க கால்வின், பென்சன், மேஷர். மூன்று பேர் இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால் கால்வின் பென்சன் சைக்கிள். It is also called C3 cycle. C3 சுழற்சி, கால்வின் சுழற்சி. ஏன் C3 சைக்கிள்னு நான் ஒன்று சொல்றேன் அப்புறம். So it has many different names. So it is chiefly dark reaction, இருள் கிரியை. It is independent reaction, light independent reaction சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு வந்து ஒளி தேவை கிடையாது. ஒளி வந்து இதுக்கு தேவை கிடையாது. ஸோ ஒளி அற்ற நேரங்கள்ல ஒளி தேவைப்படாததால் இதுக்கு வந்து டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு பேரு. இது வந்து இருண்ட காலத்துல தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. It doesn't happen in the dark. It happens in the light also. But since this reaction does not require light, it is called dark reaction. That is why it is called light independent reaction. So it is a chemical reaction, set of chemical reactions that convert carbon dioxide into glucose. So ஒரு lifeless, உயிரற்ற ஒரு மூலக்கூறை உயிர் உள்ள ஒரு மூலக்கூறாக மாற்றுது. உயிர் உள்ள மூலக்கூறுனா what is it? It's called organic. All organic products are called life products. All inorganic products are called lifeless products. Inorganicனா கனிம கார்பன், ஆர்கானிக்னா அதுல கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ எதுலெல்லாம் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சேர்ந்த எந்த ஒரு மூலக்கூறும் ஆர்கானிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். We can call it life, which sustains life. So that is why they say dark reaction, in dark reaction life is lifeless is converted to life product. So lifelessனா அந்த கார்பன் டை ஆக்சைடு, கனிம கார்பன் வந்து கரிம கார்பனாக மாறுது. ஸோ எங்க நடைபெறுது அப்படின்னா ஸ்ட்ராமா பார்ட், குளோரோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராமா பார்ட்ல நடைபெறுது. ஸ்ட்ராமா இஸ் a fluid filled area. இந்த தைலகாய்டு இழைகள் அற்ற பகுதியாக இருக்கும். தைலகாய்டு இழைகளை தவிர்த்து மற்ற பகுதிகள்லாம் வந்து ஸ்ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து இட் இஸ் ரிச் இன் என்சைம்ஸ். இதுல வந்து நொதிகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா டார்க் ரியாக்ஷன் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன், கம்ப்ளீட்டா வந்து வேதி மாற்றங்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு பகுதி. பிகாஸ் இந்த கிரானா பார்ட் அண்ட் இந்த கிரானா தைலகாய்டு லேமில் எல்லாம் இருக்கிறது வந்து ஒலி வேதியியல் மாற்றங்கள் நிகழும் ஒரு பகுதி, போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஸ்ட்ராமா போர்ஷன் இஸ் டோட்டலி அ கெமிக்கல் ரியாக்ஷன் பார்ட். ஸோ ஸ்ட்ராமால வந்து முழுவதுமாக வேதியியல் மாற்றமே நடைபெறுகிறது. ஸோ மூன்று வகையில இந்த கால்வின் சைக்கிளை நம்ம படிக்கலாம். யூ கேன், இட் ஹேஸ் 3 phases in Calvin cycle. First phase is carbon fixation, கார்பனை நிலைப்படுத்துதல் தமிழ்ல. நெக்ஸ்ட் phase is reduction reaction, குறைத்தல் நிகழ்வுகள். குறைத்தல் நிகழ்வுகள் அப்படின்னா ஹைட்ரஜன் சேர்த்து குறைக்கும் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம். ரிடக்ஷன் ரியாக்ஷன் itself means addition of hydrogen. ஸோ எந்தெந்த மூலக்கூறுல ஹைட்ரஜனை சேர்க்கிறீங்களோ அந்த மூலக்கூறு குறைக்கப்படுகிறது. இட் இஸ் கெட்டிங் reduced. So next is reduction reactions. Then the third one is regeneration reaction, மீளுதல். ஸோ எது வந்து மீள்வதாக இருக்கு அப்படின்னா இந்த ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து மீண்டு வருதல், ரீஜெனரேஷன். ஒரு சுழற்சி வந்து தொடர்ந்து நடைபெறணுமான ஒரு வேதி மாற்றம் வந்து தொடர்ந்து நடைபெறுமானால் அதுக்கு வந்து சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம், சைக்கிள். ஓகே, இட்ஸ் அ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைக்கிள் வந்து தொடர்ந்து நடைபெறணும்னா இட் ஹாஸ் டு எங்கேயுமே வந்து தடைபடாம நடைபெறணும் அப்படின்னா இந்த டார்க் ரியாக்ஷன்ல ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட் தான் டார்க் ரியாக்ஷனை தொடங்கி வைக்கும் ஒரு மூலக்கூறாக இருக்கு. ஸோ இது வந்து திரும்ப இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும்னா இட் ஹாஸ் டு பி ரீஜெனரேட்டட்,
உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். மீள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். ஸோ இந்த டார்க் ரியாக்ஷன் வந்து 3 முக்கிய நிகழ்வு இருக்கு. ஒன் இஸ் ஃபிக்சேஷன், த செகண்ட் ஒன் இஸ் ரிடக்ஷன், த தேர்ட் ஒன் இஸ் ரீஜெனரேஷன். நிலைப்படுத்துதல், குறைத்தல் வினைகள் நடைபெறும், அப்புறம் மீள் உற்பத்தி நடைபெறும். எதனுடைய மீள் உற்பத்தி? ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறின் மீள் உற்பத்தி, ரீஜெனரேஷன். ஸோ இந்த மூன்றும் சேர்ந்தது தான் கால்வின் சுழற்சி. ஓகே, பிளான்ஸ் நார்மலி வந்து இட் வில் ஹேப்பன் டியூரிங் த லைட் டேஸ் ஆல்சோ. டே டைம்ல கூட இந்த டார்க் ரியாக்ஷன் நடக்கும். நார்மலி வந்து நைட்ல வந்து குறைவாக தான் நடக்கும். ஏன்னா நைட்ல வந்து NADH2 DPH2 எல்லாம் உற்பத்தி ஆகாது. ஏன்னா சோலார் ரேடியேஷன் ஒளிக்கிரியும் போது தானே NADPH2 உற்பத்தி ஆகும். ஸோ இந்த NADPH2 தான் வந்து கால்வின் சைக்கிள்ல யூஸ் ஆகுது. ஸோ நைட்ல வந்து நார்மலி டார்க் ரியாக்ஷன் வந்து நடைபெறாது. பிகாஸ் NADPH2 உற்பத்தி ஆகாது. நைட்ல வந்து சூரிய ஒளி இல்லாததுனால அந்த அசிமிலேட்டரி பவர்ஸ், ஆற்றல் மூலக்கூறுகள் வந்து உற்பத்தி ஆகாது. ஸோ தட் இஸ் வை இட் டசன்ட் ஹேப்பன் டியூரிங் த நைட். ஸோ அதுதான் நம்ம இந்த ஸ்லைட்லையும் பார்க்குறோம். இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் பயோகெமிக்கல் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். குறைத்தல் ஆக்சீகரிக்கும் வினைகளாக இருக்கு. ஸோ மாறி மாறி வந்து ஒரு மூலப்பொருள் ஆக்சீகரிக்கப்படும், மற்றொரு மூலப்பொருள் குறைக்கப்படும். ஸோ இட்ஸ் a series of redox reactions. reduction oxidation. ஸோ இது வந்து மாறி மாறி நடப்பதனால் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். It takes place in the stroma of the chloroplast. Okay, and it is also called light independent reaction. So dark reaction இது ஒரு பேர் இருக்கு. C3 cycle, Calvin Benson Basham cycle, reductose pentose phosphate cycle. இது மாதிரி நிறைய different names இருக்கு. The cycle was discovered by Melvin Calvin, James Basham and Andrew Benson. 1950ல இந்த 3 விஞ்ஞானிகளின் முயற்சியால் இந்த டார்க் இருள் கிரியை வந்து it was discovered, and they had used radioactive carbon 14. So the radioactive இந்த கதிர்வீச்சு சொல்லுவோம் இல்லையா, ரேடியோஆக்டிவ் கார்பன் 14 வச்சு தான் அதை கண்டுபிடிச்சாங்க. So I told you Calvin cycle is a part of photosynthesis. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸே வந்து நம்ம ரெண்டா பறிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஒளிக்கிரியை, அடுத்தது வந்து இருள் கிரியை. ஸோ லைட் டிபெண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன், ஒளியால் ஊக்குவிக்கப்படும் வேதியியல் மாற்றங்கள், போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதன் முடிவில் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒளிக்கிரியையின் முடிவில் ஏடிபியும் NADPH2வும் கிடைக்குது. இந்த 2 ஆற்றல் மூலக்கூறுகளை தான் வந்து கால்வின் இருள் கிரியையில யூஸ் ஆகுது. ஸோ இத கால்வின் சைக்கிள்ல என்ன நடக்குது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரும் இணைந்து குளுக்கோஸ் மாலிக்யூல் உருவாகுது. இதற்கு தேவையான ஆற்றல் வந்து ஏடிபியும் NADPH2வும் கொடுக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால் கார்பன் ஃபிக்சேஷன் ரியாக்ஷன், கார்பன் நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முக்கியமான நொதி இது இந்த இருள் கிரியையில வந்து தேவைப்படுது. இட் இஸ் கால்ட் ருபிஸ்கோ. இந்த நொதிக்கு பேர் வந்து ருபிஸ்கோ அப்படின்னு பேரு. ஓகே, ஸோ கால்வின் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் கார்பன் நிலைப்படுத்துதல், குறைத்தல் வினைகள், ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட் மீள் வினை, ரீஜெனரேஷன் ஆஃப் ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் கால்வின் சைக்கிள். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் கால்வின் சைக்கிள் என்ன? கால்வின் சுழற்சியின் உற்பத்தி பொருள் வந்து 3 கார்பன் பாஸ்பேட் மாலிக்யூல். இட் இஸ் கால்ட் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட். இதுதான் வந்து முதல் மூலப்பொருள், உற்பத்தியான மூலப்பொருள். கார்பன் இருள் கிரியையின் முதல் உற்பத்தி பொருள் அப்படின்னா 3 கார்பன் சுகர். இட் இஸ் அ 3 கார்பன் அடங்கிய ஒரு சர்க்கரை மூலக்கூறு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட். அதனாலதான் இதுக்கு வந்து C3 சைக்கிள் அப்படின்னும் பேரு. ஏன்னா இதனுடைய கார்பன் இருள் கிரியையின் முதல் உற்பத்தி பொருள், முழுமையான முதல் உற்பத்தி பொருள் வந்து ஒரு 3 கார்பன் பொருள் அப்படிங்கிறதுனால இதுக்கு C3 சைக்கிள் அப்படின்னு பேரு.
Okay, so yeah, now this is the cycle, Calvin cycle. So phase 1 carbon fixation, நிலைப்படுத்துதல், கார்பன் நிலைப்படுத்தும் நிகழ்வு. phase 2 கார்பன் குறைத்தல் நிகழ்வு. phase 3 regeneration of ribulose 1,5 biphosphate, மீள் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ருபிஸ்கோ அப்படிங்கிறது தான் வந்து உலகத்திலேயே மிக பெரிய நொதி அப்படின்னு சொல்லுவோம். லிவிங் வேர்ல்டு, த பிக்கெஸ்ட் என்சைம், த லார்ஜஸ்ட் என்சைம் இன் த லிவிங் வேர்ல்டு இஸ் ருபிஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இருள் கிரியையில உபயோகிக்கப்படுது. இந்த ருபிஸ்கோங்கிற என்சைம்ல வந்து 2 வினைகள் சேர்ந்து நடைபெறும். இதுல ஆக்சிஜனேஷனும் இந்த நொதியால செய்ய முடியும். கார்பாக்சிலேஷன் அப்படிங்கிற ஒரு வினையையும் இந்த நொதியால செய்ய முடியும். கார்பாக்சிலேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அடிஷன் ஆஃப் கார்பன். கார்பாக்சிலேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் கார்பன். ஆக்சிஜனேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ இது வந்து 2 வினைகளை வந்து செய்ய முடியும் இந்த ஒரு நொதியால். சாதாரணமா ஒரு நொதியில ஒரு வினை தான், ஒரு வினை வந்து ஒரு நொதிக்கு ஒரு வினை அப்படின்னு தான் சொல்லும் படிச்சிருப்போம். பட் ருபிஸ்கோவால் 2 வினைகளில் ஈடுபட முடியும், ஆக்சிஜனேஷன் அண்ட் கார்பாக்சிலேஷன். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த என்சைம் வந்து மிக அளவுலையும் வந்து மிக பெரிய நொதி. இட் இஸ் அ பிக் என்சைம், இட் இஸ் த லார்ஜஸ்ட் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் எண்ணிக்கையிலையும் வந்து இந்த நொதிகள் வந்து மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா 80% ஆஃப் த என்சைம் ஃபவுண்ட் இன் த பிளான்ட் இஸ் ருபிஸ்கோ தான். ஸோ எவ்வளவோ நொதிகள் இருக்கு ஒரு செல்லுல, பிளான்ட் செல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவோ நொதிகள் இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட 80% வந்து ருபிஸ்கோவே தான் உற்பத்தி பண்ணும். ஓகே, ஏன் வந்து இவ்வளவு அதிகமா இந்த ருபிஸ்கோ வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா, இட்ஸ் a வெரி ஸ்லோ என்சைம். ரொம்ப பெரிய அளவு இருக்கிறதுனால இது வந்து ஸ்லோவா தான் செயல்பட முடியுது. ஓகே, இட் கேன் இட் கேன் catalyze a reaction very slowly. ஒரு 3 செகண்ட்ல ஒரு கார்பன் டை ஆக்சைடு தான் நிலைப்படுத்தப்படுகிறது. 3 செகண்ட்ல ஒரு கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு தான் நிலைப்படுத்தப்படுகிறது. இட்ஸ் a very slow enzyme. ஸ்லோ என்சைம்ங்கிறதுனால வந்து பிளான்ட் ஹேஸ் டு சர்வைவ், இட் ஹேஸ் டு ப்ரொடியூஸ் ஃபுட். இன்னும் உணவு வந்து தயாரிக்கணும் இல்லையா. ரொம்ப ஸ்லோவா இருந்தா என்ன என்ன அதுக்கு வேற என்ன தீர்வு அப்படின்னா நிறைய உற்பத்தி செய்யும். சுபிஸ்கோ வந்து ரொம்ப அதிக அளவு எண்ணிக்கையில இந்த தாவரம் உற்பத்தி செய்யும். ஸோ by that it tackles the slow speed of the enzyme. ஸோ ஸ்லோவா இருக்கிறதுனால தான் அதிக எண்ணிக்கையில இந்த ருபிஸ்கோ செயல்படுகிறது. Okay, so this is the enzyme which will join carbon dioxide to ribulose 1,5 biphosphate. இது வந்து ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட். ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட்ங்கிறது ஒரு 5 கார்பன் அடங்கிய மூலக்கூறு. இதோட ஒரு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு சேரும் போது it forms 6 carbon compound. It forms a 6 carbon compound. So அவைகள் வந்து முறையே வந்து சிதைவுற்று நிறைய குறைத்தல் வினைகள் நடைபெற்று, ஓகே, ஸோ இங்கதான் வந்து குறைத்தல் வினைகள் நடைபெறும் பகுதி. ஓகே, ஸோ இட் கெட்ஸ் ரெடியூஸ்ட் டு phosphoglyceraldehyde, 3-phosphoglyceraldehyde. அண்ட் தென் அதுக்கப்புறம் நடைபெறும் வினைகள் அத்தனையும் வந்து இந்த ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட்டை மீள் உற்பத்தி செய்யும் வினைகளாகத்தான் இருக்கும். So a large part of dark reaction is regeneration of ribulose 1,5 biphosphate. Only the first reaction shows fixation of carbon dioxide. முதல் வினையில தான் வந்து கார்பன் நிலைப்படுத்துதல். அதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி இருள் கிரியையின் பாதி பகுதி வந்து குறைத்தல் நிகழ்வாக இருக்கும். மீதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% of the
dark reaction is involved in regeneration of the first molecule, which is ribulose 1,5 biphosphate. So this is the Rubisco enzyme. Ribulose 1,5 biphosphate carboxylase oxygenase. இதுதான் இதனுடைய பேர். Ribulose 1,5 biphosphate carboxylase oxygenase. இதுதான் இதனுடைய முழு பெயர். இதுக்கு வந்து ஷார்ட்டா நம்ம Rubisco அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So it's the first major step of carbon fixation, a process by which atmospheric carbon dioxide gas வந்து converted to energy rich molecules like glucose. So ஒண்ணுமே இல்லாத லைஃபே இல்லாத ஒரு கேஸை வந்து ஒரு லைஃப் ஃபில்டு குளுக்கோஸாக, குளுக்கோஸ் சாப்பிட்டோம்னா இமீடியட்டா எனர்ஜி கிடைக்குது நமக்கு. குளுக்கோஸ் இஸ் ரிச் இன் எனர்ஜி. பட் கார்பன் டை ஆக்சைடுல வந்து எனர்ஜி எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஸோ அதுதான் சொல்றாங்க லைஃப்லெஸ்ஸை வந்து லைஃபா மாத்துது. இந்த என்சைம்னால தான் முடியுது. ஓகே, ஸோ இட் இஸ் கன்வெர்ட்டிங் atmospheric gaseous carbon dioxide into energy rich molecules called glucose. So இந்த enzyme தான் இந்த particular வினையை வந்து ஊக்குவிக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட்டினுடைய கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் நடக்குது. அடிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பாக்சிலேஷன்னா என்ன? அடிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் என்சைம்னால இந்த வினை நடைபெறுது. எந்த வினை? ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட்டும் ஒரு கார்பன் டை ஆக்சைடும் இணையும் வினை. இதுதான் வந்து கார்பன் டை ஆக்சைடு நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன். ஸோ இட் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் என்சைம் ஆன் எர்த். எண்ணிக்கையிலையும் அளவிலையும் மிக அதிகமாக காணப்படும் ஒரு நொதி ருபிஸ்கோ. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம சொன்னதை வந்து இங்க ஸ்லைட்ல இருக்கு. ஸோ லைஃப் இட் இஸ் கன்வெர்ட்டிங் லைஃப் டு லைஃப்லெஸ் டு லைஃப். ஸோ இதுல வந்து என்னன்னா 1 அவுட் ஆஃப் 6 மாலிக்யூல்ஸ்ல இப்போ மிக குறைந்த அளவு தான் வந்து குளுக்கோஸா மாற்றப்படுது. ஓகே, அதிக வினைகள் வந்து அந்த ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட்டை வந்து மீள் உற்பத்தி செய்யறதுலயே தான் இருக்கு. கார்பன் சுழற்சியில பாத்தீங்கன்னா அதுல 1% தான் வந்து குளுக்கோஸ் கிடைக்குது. ஓகே, கார்பன் சுழற்சியில 1% தான் குளுக்கோஸா மாறுது. மொத்த வினைகளுமே இந்த ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட்டினுடைய மீள் வினைகளா தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் இன் த டார்க் சைக்கிள் இஸ் ஃபார் ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP, that is ribulose 1,5 biphosphate. So இதுதான் அதனுடைய வினை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த டார்க் ரியாக்ஷன் உடைய மொத்த சைக்கிள் இதுதான், கால்வின் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து உங்களுக்கு 6 மூலக்கூறுகள் ரிபுலோஸ் 1,5 டைபாஸ்பேட் அப்படிங்கிற 6 மூலக்கூறுகள் இருக்கு. 6 கார்பன் டை ஆக்சைடோட சேருது. இட் ஜாயின்ஸ் வித் 6 molecules of carbon dioxide and 6 molecules of water. Okay, and it gets converted to 12 molecules of 3-phosphoglyceric acid. So 6 molecules of ribulose 1,5 diphosphate plus 6 molecules of carbon dioxide gives rise to 12 molecules of 3-phosphoglyceric acid. So இதுதான் வந்து இந்த 3-phosphoglyceric acid தான் இருள் கிரியையின் முதல் மூலப்பொருள், உற்பத்தி மூலப்பொருள். அதனாலதான் இதுக்கு C3 cycle அப்படின்னு பேரு. It's a 3 carbon cycle. Okay, it's a 3 carbon compound. 3-phosphoglyceric acid-னாலே it is a 3 carbon compound. 3 கார்பன்கள் அடங்கிய ஒரு பொருளாக இருக்கு. So that is the first reaction, that is called carbon fixation. So முதல் வினையிலேயே வந்து ருபிஸ்கோவின் உதவியால் ரிபுலோஸ் 1,5 டைபாஸ்பேட் ஒரு கார்பன் டை ஆக்சைடோட இணைந்து 3
பாஸ்போகிளிசரிக் ஆசிட் உற்பத்தி ஆகுது. ஸோ இதுதான் வந்து கார்பன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்த வினை வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். அடுத்த வினை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான் கார்பன் ஃபிக்சேஷன். அடுத்த வினைகள் பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும் செகண்ட் இதுல. ஸோ திஸ் இஸ் த Calvin cycle which is catalyzed by the enzyme Rubisco, which is the largest enzyme and the in terms of numbers. ஸோ எண்ணிக்கையிலையும் அளவிலையும் மிக அதிகமாக காணப்படும் ஒரு நொதி தான் வந்து ருபிஸ்கோ. Okay, because it is a slow enzyme, it is found in large numbers and it is the most abundant protein on the earth. So earthலயே வந்து மிக அதிக அளவில் காணப்படும் ஒரு புரதம் அப்படின்னு பார்த்தா ருபிஸ்கோ தான். ஸோ இதுதான் வந்து that is the importance of Rubisco. ஸோ இதுல வந்து கார்பன் சைக்கிள் நான் ஏற்கனவே சொன்னேன். இட் இஸ் 3 ஸ்டேஜஸ்ல நடக்குது. ஒன்னு வந்து கார்பன் ஃபிக்சேஷன் which is the first stage. இதுல வந்து 6 molecules of ribulose 1,5 diphosphate. இது ஒரு 5 கார்பன் மூலக்கூறு. This is a 5 carbon compound. It will join with 6 carbon dioxide and 6 water. So 1 carbon plus 5 carbon will make a 6 carbon compound. So and the 6 carbon வந்து 12 molecules. Okay, 6 ribulose 1,5 diphosphate plus 6 carbon dioxide gives rise to 12 molecules of 3-phosphoglyceric acid. So இது ஒரு 3 carbon compound, that is 3 carbon plus 3 carbon, so 6 carbon ஆ மாறுது. So that's why 12 molecules. Okay, so this is the first 3 carbon compound which is formed in dark reaction. That is why dark reaction is also called C3 pathway. Okay, முதல் நிலையான ஆர்கானிக் மாலிக்யூல் கரிம கார்பன், முதல் நிலையான கரிம கார்பன் வந்து 3-phosphoglyceric அமிலம் அப்படின்னு சொல்றோம். 3-phosphoglyceric acid. Okay, so next வந்து reduction reaction. இந்த 3-phosphoglyceric acid நிலை carbon dioxide fixation reactionல உற்பத்தி செய்யப்பட்ட 3-phosphoglyceric acid is going to be reduced. So a set of reduction reactions are going to be happening here. So 3-phosphoglyceric acid with the help of ATP, is converted to 12 molecules of 1,3-diphosphoglyceric acid. So ஏற்கனவே ஒரு phosphate group தான் இருக்கு. So ATP வந்து இரண்டாவது phosphate groupையும் add பண்ணுது. So 3-phosphoglyceric acid 12 molecules plus 12 ATP will give rise to 12 molecules of 1,3-diphosphoglyceric acid. So இந்த மூலக்கூறு வந்து it again next reaction வந்து இதெல்லாமே வந்து reduction reactionல சேர்ந்தது. So 1,3-diphosphoglyceric அமிலம் வந்து 12 NADPH2 actually இங்க NADPH2 12 molecules of NADPH2. இந்த ATPயும் NADPH2வும் ஒளிக்கிரியையில உற்பத்தியானவை. So they are called the assimilatory powers ன்னு சொன்னேன் இல்லையா. So 1,3-diphosphoglyceric acid with 12 molecules of NADPH2 will give rise to 12 molecules of 3-phosphoglyceraldehyde. So acid is reduced to aldehyde. Okay, acid வந்து it is reduced to aldehyde. அதனால தான் reduction reactions அப்படின்னு சொல்லுவோம். So second reaction and third reactionல என்ன நடக்குதுன்னா அந்த ரெண்டு reactionsலயும் 3-PGA is getting reduced to 3-PGAL. So 3-phosphoglyceric அமிலம் வந்து 3-phosphoglyceraldehyde ஆக மாறுது. So இங்க வந்து குறைத்தல் நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த குறைத்தல் நிகழ்வு நடைபெறுவதற்கான ஆற்றலும் அந்த ஹைட்ரஜன் அயான்ஸும் கொடுக்கறது தான் இந்த NADPH2வும் ATPயும். ஸோ இந்த குறைத்தல் நிகழ்வு வந்து NADPH2 ஆல தான் நிகழுது. அதுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த ATP.
So this is the reduced product of Calvin cycle. 3 carbon compound, reduced compound. குறைத்தல் மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தா 3-phosphoglyceraldehyde. Okay, so this 12 molecules உற்பத்தி ஆகுது. 12 molecules of 3-phosphoglyceraldehyde உற்பத்தி ஆகுது. இந்த வினையில இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த NADP மீள் உற்பத்தி ஆகுது. ஓகே, NADPH2 வந்து ஹைட்ரஜனை வந்து இந்த குறைத்தல் நிகழ்வுக்கு வெளியிட்ட பின் NADP is again free. It is free. ஏன் ஃப்ரீயா இருந்தா என்ன இப்போ it can again go back to the light reaction. It is again recycled back to the light reaction. The photophosphorylation la the PS1 PS2 ல லாஸ்ட்ல NADP வந்து தேவைப்படுகிறது. எலக்ட்ரானை வந்து எலக்ட்ரான் கடைசி எலக்ட்ரான் தாங்கியாக செயல்புரியுதுன்னு சொன்னேன் இல்லையா? So for that the 12 NADP molecules are freed, made free. So it again goes back to the light reaction. Okay, so இங்க வந்து NADP வந்து ரீஜெனரேட் ஆகுது லைட் ரியாக்ஷனுக்கு. ஸோ த சுழற்சி வந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். ஓகே, நவ் இப்போ இதுக்கு 12 molecules of 3-phosphoglyceraldehyde உற்பத்தி ஆகிடுச்சு இல்லையா? இதற்கப்புறம் நடக்கிற அத்தனை வினையுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் மூலக்கூறான ரிபுலோஸ் 1,5 டைபாஸ்பேட்டை திரும்ப பெறுவதற்கான வினைகள், regeneration reactions. So we finished the fixation reaction. The first reaction is the fixation reaction. The second and third are the reduction reaction, which gives rise to 3-phosphoglyceraldehyde, 12 molecules. The 12 molecules நம்ம இப்படி பிரிச்சு எழுதலாம், நமக்கு ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. So 2 molecules, 2 molecules, 3 molecules, 5 molecules. இந்த 12 மூலக்கூறுகளும் 3-phosphoglyceraldehyde மூலக்கூறுகளை வந்து 4 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். 2, 2, 3, 5 மூலக்கூறுகள். ஸோ இங்க என்ன பாக்குறீங்கன்னா 3-phosphoglyceraldehyde மூலக்கூறு 5 மூலக்கூறுகள் இருக்கு. இதுல வந்து இந்த 5ம் வந்து ஒரு நொதியின் உதவியால் through an enzyme it is converted to 5-dihydroxyacetone phosphate. It is converted to dihydroxyacetone phosphate, DHAP அப்படின்னு சொல்லுவோம். 5 மூலக்கூறுகள், இந்த 5 3-phosphoglyceraldehyde 5 மூலக்கூறுகள் டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட்டாக மாற்றப்படுது. இந்த 5 மூலக்கூறுகள்ல 3 DHAP and 2 DHAP நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த 3 DHAP 3 மூலக்கூறுகள் DHAP யோட இந்த 3 மூலக்கூறுகள் பாஸ்போகிளிசரால்டிஹைட் சேருது. So 3+ okay 3 or 3 molecules of PGAL and 3 molecules of DHAP join together to form a 6-carbon compound. To form a 6-carbon compound. Okay, that is fructose 1,6-diphosphate. Fructose 1,6-diphosphate. It's a 6-carbon compound. 3 molecules of fructose 1,6-diphosphate are produced. Okay, so இது வந்து மறுபடியும் ஒரு வினையில it loses one phosphate and it becomes fructose 6-phosphate. So fructose 1,6-diphosphate ஒரு பாஸ்பேட்டின் வெளியேற்றத்தால் it becomes fructose 6-phosphate. So 3 மூலக்கூறுகள் fructose 6-phosphate. இந்த fructose 6-phosphate 3 மூலக்கூறுகள்ல 3 moleculesல 1 molecule and 2 molecule நம்ம பிரிக்கலாம். 2 and 1 பிரிக்கலாம். Okay, so in the 1 molecule of fructose 6-phosphate gets converted to 1 molecule of glucose. So in the மொத்த 12 மூலக்கூறுகள் 3-phosphoglyceraldehyde இருக்கிறதுல ஒரே ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் தான் உற்பத்தி ஆகுது. So you can see the efficiency ரொம்ப low, very 1% of the carbon is only converted to glucose. So
சோ மீதி அத்தனை வினைகளும் அத்தனை மூலக்கூறுகளும் வந்து இந்த ரிபுலோஸ் 1,5 டைபாஸ்பேட்டை மீள் உற்பத்தி செய்ய தான் நடத்தப்படுகின்றன. Further, all the reactions are only to regenerate ribulose 1,5 diphosphate. That is why we say Rubisco is very inefficient enzyme. இது வந்து ரொம்ப ஸ்லோவா ஒரு வினைகளை கார்பனை நிலைப்படுத்தும் மிக ஸ்லோவாக நடத்தப்படும் ஒரு வினை. அதனாலதான் வந்து அதிக எண்ணிக்கையில ருபிஸ்கோ தேவைப்படுகிறது. அதனாலதான் அதிக எண்ணிக்கையில காணப்படுகிறது. உலகிலேயே மிக அதிகமாக காணப்படும் ஒரு என்சைம் அப்படின்னா அது ருபிஸ்கோ தான். ஏன் அப்படின்னா பிகாஸ் from 12 molecules you get only 1 molecule of glucose. So மற்ற அனைத்து வினைகளுமே இந்த ரிபுலோஸ் 1,5 டைபாஸ்பேட் ஃபர்ஸ்ட் மாலிக்யூலை ரீஜெனரேட் பண்ணதா யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் மூன்று மூலக்கூறுகள்ல ஒரு மூலக்கூறு பிகம்ஸ் கன்வெர்டட் டு 1 molecule of glucose. மீதி 2 மூலக்கூறுகள் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டோட மற்ற 2 3-phosphoglyceraldehyde சேருது. So 2 molecules of 3-phosphoglyceraldehyde and 2 molecules of fructose 6 phosphate will get converted to actually 4 molecules varum idla illaya 4 molecules varum. So it will get converted to 2 molecules of xylulose 5 phosphate and 2 molecules of erythrose 4 phosphate. Okay, so totally 4 molecules. So இப்ப நம்ம இந்த erythrose 4 phosphate எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the 2 molecules of erythrose 4 phosphate will join with the other 2 molecule of DHAP. Okay, will join with the other 2 molecule of DHAP to give 2 molecules of 4 molecules of pseudoheptulose 1,7 diphosphate. It is called pseudoheptulose 1,7 diphosphate. இதிலிருந்து வந்து ஒரு phosphate மூலக்கூறு வெளியேறி it forms pseudoheptulose 7 phosphate. Forms pseudoheptulose 7 phosphate. So this you can this pseudoheptulose 7 phosphate joins with another 2 molecules of phosphoglyceraldehyde, 3-phosphoglyceraldehyde to give rise to 4 molecules totally. So it gives rise to 2 molecules of xylulose 5 phosphate and 2 molecules of ribose 5 phosphate. Okay, இந்த 2 molecules of xylulose 5 phosphate இந்த 2 xylulose 5 phosphate ஓட சேரும். ஸோ இங்க ஏற்கனவே அந்த இதுக்கு முன்னாடி இந்த ரியாக்ஷன்ல 2 xylulose 5 phosphate இருக்கு. ஸோ அதோட வந்து இது சேரும் போது it forms 4 molecules of xylulose 5 phosphate. ஸோ நம்ம erythrose 4 phosphateல இருந்து pseudoheptulose 1,7 diphosphate, pseudoheptulose 7 phosphate. This breaks down to give 2 xylulose 5 phosphate and 2 ribose 5 phosphate. So in the xylulose 5 phosphate, another 2 molecules will join to form 4 molecules of xylulose 5 phosphate. Okay, so this 4 molecules of xylulose 5 phosphate will give rise to 4 molecules of ribulose 5 phosphate. Okay, in the 2 molecules of ribose 5 phosphate will give rise to 2 molecules of ribulose 5 phosphate. So in the 2 in the 4 சேரும்போது you get 6 molecules of ribulose 5 phosphate. So இதோட 6 ATP மூலக்கூறுகள் சேர்ந்து it gets converted to 6 molecules of ribulose 1,5 diphosphate. Okay, so இந்த மூலக்கூறு திரும்ப it becomes regenerated, it becomes available for the first reaction, that is addition of carbon dioxide to ribulose 1,5 diphosphate. So இந்த Calvin cycle வந்து திரும்ப ஆரம்பிச்சிரும். So ஏன்னா இது வந்து ரொம்ப slow enzyme. So இந்த substrate வந்து திரும்ப first molecule of carbon fixation வந்து திரும்ப regenerate பண்ணினாதான் இந்த reaction வந்து ஒரு தடங்கள் இல்லாம நடைபெற்று கொண்டே இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து மொத்தமா இங்க வந்து 12 ATP, இங்க வந்து ஒரு 6 ATP. ஸோ மொத்தமா ஒரு 18 மூலக்கூறுகள் ATP இந்த வினைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது, டார்க் ரியாக்ஷன் வினைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ இதன் மூலமாக மிக குறைந்த அளவு தான் வந்து கார்பன்
நிலைப்படுத்தப்பட்ட கார்பன் வந்து குளுக்கோஸா மாறுது. மிக குறைந்த அளவு தான் வந்து குளுக்கோஸாக மாறுது. மீதி அத்தனை வினைகளும் அந்த கார்பன் குறைத்தல் வினையால் ஊக்குவிக்கப்பட்டு மற்ற பல sugars are produced. You have dihydroxyacetone phosphate, you have fructose 1,6 diphosphate, fructose 6 phosphate, அப்புறம் xylulose 5 phosphate, erythrose 4 phosphate, pseudoheptulose 1,7 diphosphate, pseudoheptulose 7 phosphate, xylulose 5 phosphate, ribose 5 phosphate, அப்புறம் வந்து ribulose 5 phosphate. So இது அத்தனையும் வந்து sugars தான். All these are sugars. கன்வெர்ட் ஆகி வேற வேற சுகர்ஸ் ஆக உற்பத்தி ஆகுது. ஆனா நம்ம பிளான்ட்ஸ்ல வந்து ஈஸியா அசிமிலேட் ஆகக்கூடிய சுகர் வந்து குளுக்கோஸ் தான். நமக்கு வந்து உடனடி எனர்ஜி கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குளுக்கோஸ் தான். ஸோ அந்த குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா மிக குறைந்த அளவே தான் உற்பத்தி ஆகுது. மீதி மற்ற சுகர்ஸ் எல்லாமே ஏன் உற்பத்தி ஆகுது அப்படின்னா இட் ஹாஸ் டு ரீஜெனரேட் த ரிபுலோஸ் 1,5 டைபாஸ்பேட். அதனாலதான் மற்ற அனைத்து சுகர்ஸும் உற்பத்தி ஆகுது. எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? மூலப்பொருளான 3-பாஸ்போ கிளிசரால்டிஹைடுல இருந்து மற்ற அனைத்து சர்க்கரை பொருட்களும் உற்பத்தியாகி மீண்டும் இந்த ரிபுலோஸ் 1,5 டைபாஸ்பேட்டை திரும்ப செலுத்துவதற்காக உபயோகிக்கப்படுகிறது. So that is why regeneration forms the major part of Dirac reaction. Okay, so this is the Calvin cycle.